வழி விடு, அவளை பாப்போம். ஹே அபி, இங்க வா வா, இங்க வாடா. ஆ, மாமா கிட்ட வா. அண்ணா வாடா, மாமா கிட்ட வா. என்னம்மா? போடா, நம்ம மாமா தான். வாடா செல்லம். பாப்பாக்கு என்ன வேணும்? நம்ம 2 பேரும் கடைக்கு போலாமா? வேண்டாமா? வா, 2 பேரும் கடைக்கு போலாம். பாப்பாக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம். யார் சொன்னா இருட்டவங்கள வீட்டுக்கு போனோன்னு? சரி, இனி அடிக்கடி மாமா வீட்டுக்கு வாரியா? இப்ப பாட்டி உனக்கு என்ன கொடுத்தாங்க? ஏதாவது சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? பிஸ்கட் பால் சாப்பிட்டியா? நல்ல புள்ள. சரி, அடுத்து மாமாவை பக்கம் எப்போ வருவ? அண்ணா எதுவும் நினைச்சுக்காத, அப்படியே ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்து பழகிட்டேனா பாப்பா அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. சரிம்மா. சரி, இப்படி குழந்தைய கூட்டிட்டு வர்றது கவனமா வரணும், புரியுதா? சரிண்ணா. ஆட்டோல வந்தீங்களா? திருவண்ணா, சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நானும் ஸ்வேதாவும் வந்தோம். இருட்டவங்கள வீட்டுக்கு போனோம். கிளம்பட்டுமா? வா, அண்ணன் கொண்டு வந்து விடுறேன். இல்லண்ணா, நாங்க 3 பேர் இருக்கோம், உன்னோட வண்டியில முடியாது. இப்பவும் ஆட்டோலே போயிடுறோம். சரிம்மா. அண்ணா, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? நீ சந்தோஷமா இருக்கேல்ல? எனக்கு என்னன்னா ரொம்ப 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 பிடிச்சிருக்குண்ணா. திருவண்ணா, உன்கிட்ட நான் நிறைய சொல்லியிருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்து நான் எப்படி இருந்தேன்னு எல்லாம் உனக்கு தெரியும்ல? தெரியுமா? அதெல்லாம் இப்ப மறக்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா. எனக்கு பிடிச்சிருக்கு. சரிம்மா. சரி சரி சரி, கவனமா வீட்டுக்கு போகணும், ஓகேவா? வீட்டுக்கு போயிட்டு அண்ணனுக்கு கால் பண்ணு. சரிண்ணா. அபிக்குட்டி, அழகுடா. நீ பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சொல்லுவாங்கல்ல, குழல் இனிது யாழ் இனிது அதனினும் இனிது மழலை மொழின்னு. அந்த மாதிரி அபிக்குட்டி, உன்னோட குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்பப்போ மாமா வீட்டுக்கு வா. என்னங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா பேசுறா? ஆமாமா, அபிக்குட்டி பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகு. சிவானி, கிளம்பலாமா? கிளம்பலாம் ஸ்வேதா. சரிங்கம்மா, வாங்க. இங்க பக்கத்துல தான் ஆட்டோ இருக்கும், நான் ஆட்டோல ஏத்தி விடுறேன். இல்ல பெரியமா, நாங்களா போய்க்குவோம். ஆமா, நீங்களா போவீங்க பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு. வா வா, நான் கூட்டிட்டு போறேன். சரிங்க பெரியமா. திரு, நீ போ, கைய கால கழுவு. நான் இவங்கள பார்த்து ஆட்டோல அனுப்பி விடுறேன். சரிங்கம்மா. அபிக்குட்டி, வா வா, அம்மாட்ட வா. அண்ணா, கிளம்புறேனா? சரிம்மா, கவனமா போயிட்டு வா. இங்க பாரு சிவா, அடுத்து அந்த பசங்க ஏதாவது பேச்சு கொடுத்தாங்க, பொம்பை எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அழுதுட்டு நிக்காத. அண்ணன்ட்ட உடனே சொல்லு, புரிஞ்சதா? சரிண்ணா. ஆனா அண்ணா, இனி அந்த பசங்க எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ராமு அந்த பசங்களை அடிச்சு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வச்சு. ஓ, அப்படியா? ஆமாண்ணா, அதனால திரும்ப வர மாட்டாங்க. வந்தா கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேனா? சரிம்மா. அபிக்குட்டி, மாமாக்கு டாடா சொல்லு. என்னடி கண்ணு? டாடாடா. அப்பா வரணும், சரியா? பெரியமா, வாரேன் பெரியமா. பெரியப்பா வந்தானே சொல்லிருங்க. சரிம்மா. சாதனா, வாரேன்டி. பாத்து போயிட்டு வா. அப்பா அபிக்குட்டிய கூட்டிட்டு வா. சரி. வா போலாம். அபி, அத்தைட்ட வாரியா? நீ உங்க அம்மா கிட்டே இரு. சரி, வா போலாம். திரு, வாசுகி, கிளம்புறோம். சரி ஸ்வேதா. சாதனா, பாய். பாய் அண்ணி. அண்ணா. சொல்லுமா. அபிக்குட்டி சோ கியூட், ரொம்ப அழகுனா, பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமாமா. சரிண்ணா, வா, நான் உள்ள போறேன். என்னங்க, எதையோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்லம்மா, என் தங்கச்சி அதுங்குள்ள அம்மாவா. என்னங்க, அபிக்குட்டி சிவானி அம்மான்னு கூப்பிடுறது உங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுதா? இல்ல இல்ல, இருக்கட்டும், என் தங்கச்சி நல்லா இருக்கா. என்னங்க திரு? இல்லம்மா, அவளை ஒரு குழந்தையாவே பார்த்துட்டு இப்போ ஒரு குழந்தை அவளை அம்மாங்க மொத்தல மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனா என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கா, அவளுக்கு இதான் பிடிச்சிருக்கு. இருக்கட்டும், குழந்தைய பெத்துக்கிட்டாதான் தாயா. பொண்ணுங்களுக்கு பொதுவாவே இந்த இறக்க குணம், தாய்மை உணர்வு எல்லாமே இருக்கும். அதேதான் என் தங்கச்சி கிட்டையும். என் தங்கச்சி நல்லா இருப்பா. அவ்வளவுதான்டா, ஃப்ரீயா விடு. சிவானிய விட அபிய பத்தியா அம்மான்னு சொல்ல மொத்தல எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. தாயெல்லா குழந்தடா. நம்ம சிவானி தாயா இருக்கானா, அதெல்லாம் ஒரு வரம் மாதிரி. மனசுல எதையாவது போட்டு குழப்பாத. சேச்சா, இல்ல இல்ல, நான் தெளிவா இருக்கேன்.
நிஜமா? ஆமாண்டி. அப்பனா ஓகே. என்ன 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 ஓகே? அதான்டா, ரெண்டு பேரும் ஜாலியா பேச விளையாட. என்ன 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 சிரிக்கிற? அபிக்குட்டியும் நீயும் ஒண்ணுதான். ஆமாமா, அவ வளரல, குட்டி பிள்ளையா இருக்கா. நீ வளர்ந்து பெரிய குட்டி பிள்ளையா இருக்க. என்னங்க? உண்மைதாண்டி. என் பொண்டாட்டி எப்பவும் எனக்கு குழந்தைதான். லவ் யூமா. டேய் கண்ணா, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா ஏன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கற? இப்ப இருந்து உனக்கு ட்ரை பண்றேன். ஐயோ, என்ன நடக்குதுனே புரியல. திரும்பவும் அம்மாட்ட பேசி பாப்போமா? வேண்டாம் வேண்டாம், அம்மா கத்தும். கண்ணாட்டியே பேசுவோம். திரும்ப ட்ரை பண்ணலாமா? இப்பவே இத்தனை தடவை கால் பண்ணிட்டோம். சரி ஓகே, எப்படியாவது நைட்டுக்குள்ள நமக்கு மெசேஜ் அது பண்ணுவான்ல, பாத்துக்கலாம். நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. கண்ணா, நாளைக்கு உன்னை தவிர வேற யாராவது என்ன பார்க்க வந்தாங்க, அவ்வளவுதான்டா. என்ன பண்ணலாம்? வந்தவங்களுக்கு காஃபில பூரா மிளகா பொடியை போட்டு கொடுத்துருவோம். அப்பதான் அடுத்து இந்த பக்கமே வர மாட்டாங்க. வாங்க வாங்க, இந்த நந்தமா யாருன்னு காமிக்கிறேன். ஸ்வேதா, பாத்தியா? வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே எல்லா துணியும் முடிச்சிட்டோம். ஆமா சிவானி, எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி உங்க சத்யானா வந்ததும் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஆமா ஆமா. ஏய் அபிக்குட்டி பாரு, தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி படுத்திருக்கா பாரு. ஆமா. அபிக்குட்டி, இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருந்தீங்க, என்னாச்சு? தூக்கம் வந்துருச்சா? சரி சரி, வாங்க உங்க வீட்டுக்கு போலாம். பாட்டி மாட்ட போலாமா? அப்பாட்டையா? தூக்கம் வந்துட்டா அப்பா நினைப்பு வந்துருது. சரி சிவானி, போ, பாப்பாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா. உங்க அண்ணனும் இப்ப வந்துருவாங்க. நம்ம சாப்பிட்டு தூங்க கரெக்டா இருக்கும். சரி ஸ்வேதா. அபிக்குட்டி, வாங்க அப்பாட்ட போலாம். ஸ்வேதா, 5 நிமிஷம் தான், வந்துடுறேன். வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? பாட்டிமான் தேடாம சிவானி கூடயே இருந்துக்கிறா. அபிக்குட்டி அந்த அளவுக்கு அம்மாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்கா. அதான் சிவானி தான் அம்மான்னு முடிவு பண்ணிட்டு அவகிட்ட இருந்து போகவே மாட்டேங்கிறா. ஸ்வேதாமா. சக்தி. ஸ்வேதாமா, இவ்வளவு நேரம் அபி இங்கதான் இருந்தாளா? ஆமா சக்தி, அவ இங்க சிவானி விட்டுட்டு போக மாட்டேங்கிறா. தூக்கம் வந்தாதான் அவங்க அப்பான்னு தேடுறா. ஓ அப்படியா? திரு வீட்டுக்கு போயிட்டு அவாட்டுக்கு இருந்துட்டாளா? ரொம்ப ஜாலியா இருந்தா சக்தி. எல்லார் கூடயும் பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஓ, இங்க பாரு சக்தி, அங்க இருக்கிறவங்களுக்கும் அபிக்குட்டியை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லாரும் அடிக்கடி கூட்டிட்டு வா, அடிக்கடி கூட்டிட்டு வா, இதத்தான் சொல்லிருக்காங்க. அப்படியா? சரிதான். நீ இப்ப சிவானிய பாத்தியா? பார்த்தேன். சரிம்மா, சாப்பாடு ரெடி பண்ணிருக்கியா? ஆமா சக்தி, இன்னைக்கு திரு வீட்டுக்கு போயிட்டு வந்தோமா, அதனால சிம்பிள் தான். என்ன வச்சிருக்க? உப்புமாவா? இல்ல இல்ல, அது உனக்கு பிடிக்காதுல. அப்புறம் உளுந்து கஞ்சி. உளுந்து கஞ்சியா? ஆமா சக்தி, ரொம்ப சிம்பிள். அதை விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சரிதான். யார் சொல்லி கொடுத்தா? இன்னைக்கு திரு வீட்டுக்கு போனேல, அத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே கேட்டுட்டு வந்து செஞ்சுட்டேன். சூப்பர்மா. சரி சரி, நீ போ, குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம். ஹே பியூட்டி. என்ன சக்தி? இன்னைக்கு பெரியப்பா என்கிட்ட பேசுனாங்க. என்ன சக்தி? சிவானி நிச்சயதார்த்தத்தை பத்தி. சிவானிக்கு நிச்சயதார்த்தமா? என்ன திடீர்னு? ஆமாமா, பக்கத்து பக்கத்து வீடா இருக்கு, அதனால நிச்சயம் பண்ணிருங்க, அப்புறம் நம்ம எப்ப வேணாலும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு பெரியப்பா சொன்னாங்க. எனக்கும் அதான் சாரின்னு படுது. ஏன்னா பாரு, சிவானி பாப்பாவை கொண்டு போய் விட போறா. ராம் கிட்ட பேசாமையே இருக்க முடியாது, பேசதான் செய்வா. நமக்கு தெரியும் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோன்னு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியுமா? யாராவது ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசிட்டா, அதனால நிச்சயம் பண்றது நல்லது. எனக்கும் சரின்னு பட்டது, நான் சாரின்னு சொல்லிட்டேன். ஓகே சக்தி, இதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான். ஆமா பியூட்டி. ஆனா ராம் என்ன சொல்ல போறான்னு தெரியல. போய் ராம் கிட்ட பாட்டி மாட்ட பேசணும். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து கொஞ்சம் கிராண்டாவே நிச்சயதார்த்தத்தை வச்சிடணும். சூப்பர் சக்தி, சூப்பரா அசாத்திரலாம். ஆமாமா, பெரியப்பா ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வாரேன்னு இருக்காங்க. அப்ப போய் ராம் கிட்ட பேசிக்கலாம். சரி சக்தி. சரிம்மா, நீ சாப்பாடு எடுத்து வை, நான் வந்துடுறேன். ஹே சிவானி, உனக்கு நிச்சயதார்த்தமா? எனக்கு கேட்க சந்தோஷமா இருக்கு. இப்படியே ஒவ்வொன்னா நல்லதே நடக்கணும். பார்க்கலாம். சரி ஓகே, சாப்பாடு எடுத்து வைப்போம். பாட்டிமா, என்ன பாட்டிமாவை காணோம்? பாட்டிமா. யாரு? சிவானியா? ஆமா பாட்டிமா. உள்ள வாமா. பாட்டிமா, எங்க இருக்கீங்க? அபிக்குட்டி தூங்கிட்டா. ஐயோ, தூங்கிட்டாளாமா? இத வாரேன் வாரேன். அடியே, நல்லா தூங்கிட்டா பாட்டிமா. அம்மாடி தங்கம், நீயே உள்ள பெட்ல கொண்டு போய் தூங்க போட்டுருமா. பாட்டிமா தோசை சுட்டுட்டு இருக்கேன். போடா கண்ணு. பாட்டிமா. போடா, கையும் இங்கிட்ட அங்கிட்ட மாத்தனா முழிச்சுக்குவா. சாப்பிட்டால? அதெல்லாம் சாப்பிட்டா பாட்டிமா.
என்னமோடா நீங்க பக்கத்துல வந்ததுல இருந்து அந்த பிள்ளை சோறு ஊட்டுறதுல இருந்து தூங்க வைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிற. ரொம்ப சந்தோஷம்டா, நல்லா இருப்ப. சரி பாட்டிமா. அச்சிச்சோ, தோசை கருகிடும். போடா போடா, உள்ள பெட்ல படுக்க போட்டுரு. பாட்டிமா. பாட்டிமா போயிட்டீங்களா? அன்னைக்கு இப்படிதான் போனேன். ராம் இருந்தா. இன்னைக்கும் ரூம்ல ராம் இருந்தா என்ன பண்றது? ஆனாலும் ராமோட பைக் வெளியே இல்ல. ராம் இன்னும் வந்திருக்க மாட்டான். மணி 8:30 தானே ஆகுது. இன்னைக்கு வர லேட் ஆகும்னு சொன்னான். சரி ஓகே, பெட்ல படுக்க போட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். அபிக்குட்டி, எப்பறம் அப்படி தூங்குற? இதுக்கு தான்டா குழந்தையாவே இருந்துடணும். சரி வா, பெட்ல படுக்கலாம். ஐயோ, என்ன இது? நந்துமா இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கா. இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே. கால் பண்ணிரலாமா? பண்ணுவோம். இன்னைக்குதான் நம்ம கிட்ட லவ்வ வேற சொல்லியிருக்கா. அதனால ஏதாவது ஆசையா பேசணும்னு நினைப்பா. ஓகே ஓகே, கால் பண்ணலாம். ஹே நந்துக்குட்டி. டேய் கண்ணுக்குட்டி, என்னடா என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஏன்டா ஃபோன் எடுக்கல? இத்தனை தடவை கால் பண்ண பாத்தியா? பார்த்தேன்டா நந்துக்குட்டி. 19 மிஸ்டு கால் இருந்தது. ஏன் நந்து, என் மேல அவ்வளோ பாசமா? என்ன பேசணும்னு கூப்பிட்ட? டேய் டேய், நீ ஏன் அடிக்கிட்டே போகாத. நான் முத சொல்றத கேளுடா. கிறுக்கு தானே நந்துக்குட்டி ஃபோன் பண்ணிருக்கேன். டேய் விளக்கண்ண, சீ விளக்கண்ண மாதிரி பேசாதடா. நான் சொல்றத கவனி. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களாடா. நந்து, என்னம்மா சொல்ற? நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க யாரு? தெரியலடா. அவன் எங்கேயோ என்ன பார்த்தானா, புடிச்சு போச்சான். அதனால அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா. என்னம்மா என்னென்னமோ சொல்ற? ஆமாடா கண்ணா. அம்மா இது சொன்னதுல இருந்து எனக்கு என்ன பண்ணனே தெரியல. டேய் டேய் கண்ணா, நீ இல்லாம நான் எப்பறா? நந்துமா, உனக்கும் எனக்கும் தானே பேசி வச்சிருந்தாங்க. இப்ப இப்படி திடீர்னு? அதான்டா கண்ணா, எனக்கும் தெரியல. டேய் நீ ஏதோ நாளைக்கு வாரியா? உண்மையை சொல்லுடா, என்னை இது ஏமாத்தாத. ஏன் நந்துமா, நான் நாளைக்கு வரதா இருந்தா உன்கிட்ட சொல்ல மாட்டேனா? எங்க வீட்ல இத பத்தி ஒண்ணுமே பேசல. அப்பனா யாருடா என்ன பொண்ணு பார்க்க வரா? ஏய், எனக்கே தெரியல. கண்ணா, ஆஹா, என்னால முடியாது. எனக்கு நீ நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. என்ன பண்ணலாம்னா? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்கடா. பிடிச்சிருந்தா அப்படியே தட்ட மாத்திடுவாங்க. அவ்வளவுதான், பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. பாதி கல்யாணமா? ஆமாடா கண்ணா. சரி சரி, மாப்பிள்ளை யாரா? எந்த ஊரு? எங்க இருந்து பொண்ணு பார்க்க வரா? தெரியலடா. அம்மாட்ட கேட்டதுக்கு மாதவன் மாதிரி இருப்பானா, சாக்லேட் பாய் மாதிரி. சாக்லேட் பாயா? அப்படியாண்டா அம்மா சொன்னாங்க. ஐயோ நந்தமா, சாக்லேட் பாயா? நான் சாக்லேட் விக்கிற பையன் மாதிரி கூட இருக்க மாட்டேனே. டேய் லூசு, அப்படி எல்லாம் சொல்லாதடா. எனக்கு நீதான் சாக்லேட் பாய். ஆமாண்டா மடையா. சரி நந்துமா, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. நாளைக்கு நான் வேணா வரட்டா உங்க வீட்டுக்கு? நீயா? ஆஹா, இல்ல இல்ல. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல. என்னாலும் சரி, என்ன விட மாட்டேல. என்ன நந்துக்குட்டி இப்படி கேட்டுட்ட? நீ தாண்டி என் உயிரேவும். நீ இல்லாம போனா காதல் பட பரத் மாதிரி ஆயிடுவேன். நீ தாண்டி என் உலகமேவும். கண்ணா, நிஜமாவா? நான் தான் உன் உலகம், உன் உயிர் எல்லாமே வா. ஆமாடி நந்துக்குட்டி. இப்ப சொன்னேல, இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். நாளைக்கு யார் வாரான்னு பாத்துறேன். கெவின் பொண்ணு பக்கம் வந்தாலும் சரி, காஃபில சீனிக்கு பதிலா உப்பு போட்டுரு. இல்லடா கண்ணா, அது ஓல்டு டெக்னிக். அப்போ நீ? நான் மசால் பொடியை கலந்து விட்டுட்டா? ஹே, மசாலா டீ. ஆமாடா கண்ணா. சூப்பர் நந்துக்குட்டி. வர எல்லாத்துக்கும் மசாலா டீயை கொடு. அடுத்து என்ன நடக்குதுன்னு என்கிட்ட நீ சொல்லிக்கிட்டே இரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரே ஒரு சின்ன மிஸ்டு கால் கொடு. அடுத்த நிமிஷம் உன் எதுக்கு உன் கண்ணா இருப்பேன். இது போதும்டா கண்ணா. நான் இப்ப போய் நிம்மதியா தூங்குறேன். குட் நைட். ஏய் நந்துக்குட்டி, அவ்வளவுதானா? அவ்வளவுதான்டா. நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, சீக்கிரம் இருந்தா தானே அழகா மேக்கப் பண்ணி பொண்ணு மாதிரி பக்க பல நிக்க முடியும். பலனா? ஆமாடா, வர்றவங்க மசாலா டீ குடிக்க போறாங்க. அவங்க டீயை குடிச்சிட்டு என்ன சொல்லணும்? என்னம்மா சொல்லணும்? இந்த பொண்ணு பார்க்க அழகாவும் இருக்கா, அறிவாவும் இருக்கான்னு சொல்லணும். ஓ, அதுக்குதான்டா. சரி சரி, ஓகே நந்துமா, நீ போய் தூங்கு. குட் நைட். குட் நைட் கண்ணுக்குட்டி. ம். ஐயோ, இது போதும்டா கண்ணா. ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகமா சொல்லிட்டேன். நான் தான் உனக்கு எல்லானே. நாளைக்கு வரட்டும். சாக்லேட் பாயாமே, வர எல்லாருக்கும் ஆரம் தூக்கலாம் மசாலா டீ தான். வாங்கடா வாங்க, பாத்துக்கிறேன். ஐயோ, ஏன் நந்துமா எனக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மசாலா டீ எல்லாம் போட்டு கொடுக்குறேங்கிறா. சேச்சே, என் மேல என்ன ஒரு பாசம். ஆனா இது அப்படியே விடக்கூடாது. அத அம்மாட்ட போன் பண்ணி எனக்கு பார்த்த பொண்ணு என்னாச்சுமான்னு கேட்கணும். இதோ இப்பவே கேக்குறேன். மா. என்னடா இன்னுமா தூங்காம இருக்க? மா, போன் எடுத்தவன என்னடா என்ன பண்ற, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அதத்தான் கேட்கணும், புரியுதா?
புரியலடா. நாளைக்கு வேணா விளக்கமா நீ சொல்லிக் கொடு. இப்ப எனக்கு தூக்கம் வருது, தூங்குறேன். மா, என்னடா? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேராவே விஷயத்துக்கு வாரேன். வா. சரிதான். சரி, அதை விடுங்க. எதை விடணும்? மா. சொல்லுடா நாயே, கத்தாத. ஏய், மா, எனக்கு பார்த்த பொண்ணு என்னாச்சு? உனக்கு பார்த்த பொண்ணா? உனக்கு எப்படா பொண்ணு பார்த்தோம்? மா, நந்தினின்னு ஒரு பொண்ணை பாத்தீங்களே, நீங்க கூட திருக்கிட்ட சொன்னீங்க. ஓ ஓ, அவளா? டேய், அவ ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணாண்டா. ஆமாமா, அதத்தான் அன்னைக்கே சொன்னீங்களே. டேய், இது வேற மாதிரி. வேற மாதிரினா? அவ யாருக்கும் மரியாதையை கொடுக்க மாட்டாளாடா. இது எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சது? டேய், கேக்குறியா? கேக்குறேன், சொல்லுங்க. அவள நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா. எல்லாத்தையும் வா போ நீ நான் தான். இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்சா உன்னையெல்லாம் வாடா போடான்னு தான் கூப்பிடுவா. இப்பவே அப்படிதாம்மா கூப்பிடுவா. அண்ணா. மாமா, கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. இன்னும் என்ன சொல்ற? பொண்ணுனா மரியாதை தெரிஞ்சிருக்கணும். நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணா வேணும். அத விட்டுட்டு ராங்கி மாறி. அதான் வேண்டான்ட்டேன். மா, யார கேட்டு வேண்டாம் நீங்க? யாரடா கேட்கணும்? என்ன கேட்கணுமா? நான் தானே கட்டிக்க போறவன். ஏய், அவ உனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாளாண்டா. இருந்துட்டு போகட்டும். மரியாதை முக்கியமா, வாழ்க்கை முக்கியமா? டேய் டேய். மா, நீ அன்னைக்கு சொன்னதுல இருந்து அவ தான் எனக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன திடீர்னு இப்படி பேசிட்டு, நீ ஊர்ல இருந்து கிளம்பி வா. எதுக்குடா? அந்த பொண்ணை பார்த்து நிச்சயம் பேச. என்ன நிச்சயம் பேச போறியா? ஆமாமா. டேய், அவ உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டா. யாருக்குமா வேணும்? கண்ணா. மா, அப்பாட்ட சொல்லி நீ உடனே ஊருக்கு கிளம்பி வா. போடா கிறுக்கா, கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு. கிறுக்கா? ஆமாண்டா, அவளா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா. ஒழுங்கா தின்னுட்டேனா படுத்து தூங்கு. மா. வெயிடா முத. மா. ச்சே, கட் பண்ணிட்டாங்க. இப்போ நாம என்ன பண்றது? நந்தினி எப்படியும் நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வரவங்கள விரட்டி விட்டுருவா. ஆனா நந்தினியை நம்ம கல்யாணம் பண்ணிக்க அம்மாவை எப்படி ஒத்துக்க வைக்கிறது? இருக்கவே இருக்கான் நம்ம திரு சொன்னாதான் அம்மா கேட்பாங்க. எப்படியாவது நாளைக்கு திருக்கிட்ட பேசி நாளைக்கு அம்மாவை சம்மதம் சொல்ல வைக்கணும். வச்சு ஆகணும், வேற வழி இல்ல. டேய் திரு, உன்னை நம்பிதாண்டா இருக்கேன். ஏதாவது பழிகளி வாங்கிறாத. நாளைக்கு பாக்கலாங்க என்னதான் நடக்குதுன்னு. பாட்டிமா எப்ப சொன்னாங்க என் லட்டு குட்டிய சிவானி கூட்டிட்டு போயிருக்கான்னு? மணியாச்சு இன்னும் வரல. சிவானிக்கு மெசேஜ் பண்ணா ரீப்ளேவும் இல்ல. என்ன பண்றா? ராம், நீங்க தான் இருக்கியா? வெளிய பைக்ல நீ வரலன்னு நினைச்சேன். நீ வந்துட்டியா? ஹேய், எங்க போன? எங்க போனேனா? இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போன? எங்கேயும் போல ராம், எங்க வீட்ல தான் இருந்தேன். பாப்பா தான் விளையாடிக்கிட்டே கொஞ்ச நேரம் கழிச்சு போவோன்னு சொன்னா. பாப்பா சொன்னாளா? லட்டுமா தூங்கிட்டா ராம். சரி, ஓகே, பெட்ல போடு. பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். நில்லு. என்ன? நான் ஒன்னும் உன்னை போக சொல்லலையே. என்ன ராம்? நான் உன்கிட்ட ஒன்னு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, நீ என்கிட்ட பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்குள்ள ஓடுற. ராம், ஏதா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம். இது வீட்டுக்குள்ள தனியா ரூம்ல வேணா ராம், நான் கிளம்புறேன். நில்லு. என்ன? பாப்பாவை எங்க தூக்கிட்டு போன? எங்கனா? சாயங்காலம் எங்க தூக்கிட்டு போன? அதுவா, எங்க திருவண்ணா வீட்டுக்கு. யார கேட்டு தூக்கிட்டு போன? ராம், யார கேட்டு தூக்கிட்டு போன? அது அது பாட்டி மாட்ட சொன்னேன். பாட்டி மாட்ட சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போனேன். பாட்டி மாட்ட சொன்னா போதுமா? சொல்லு சிவானி. அது என்ன? என்ன என்ன என்ன? இல்ல என்னன்னு கேக்குறேன். ரொம்ப ஓவரா போற. எதுக்கு இப்ப திட்டுற? அது வந்து லட்டு குட்டிய. அது ஏன் அபிக்குட்டி? உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் இருக்கு. பாட்டி மாட்ட சொன்னதே வீட்டுல பெரியாள் இருக்காங்கங்கறதுக்காக தான். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக. மிச்சப்படி அவ ஏன் குழந்தை, எங்கனாலும் கூட்டிட்டு போவேன். புரியுதா? நல்லாவே புரியுது. ஓகே, நான் கிளம்புறேன். சிவானி. ராம். என்ன என்ன ராம்? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? அபிக்குட்டிய நல்லா பாத்துக்கிட்டதுக்கு. அவ வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னா ரொம்ப ஆசைப்படுவா. எனக்கு டைமே இருக்காது தெரியுமா? இன்னைக்கு நான் வந்ததுமே பாட்டிமா சொன்னாங்க. சந்தோஷமா இருந்தது. என் அபிக்குட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியா இருந்தா. எல்லாருக்கூடயும் நல்லா விளையாண்டா. அழகா பேசினா. அவளுக்கு அங்க இருந்து வர மனசே இல்ல. நான் தான் லேட் ஆயிடும் கூட்டிட்டு வந்தேன். ஓ, சாப்பிட்டாளா? இட்லி கொடுத்தேன். இத நான் உன்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல, நீயே பாத்துக்குவ. இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கேட்கறதுனால தப்பும் இல்ல. ஓகே ஓகே.
அப்புறம் நீ சாப்பிட்டியா? ஆஹா, இனிமேல் தான். சரி, ஓகே. சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கு. குட் நைட். எப்படி உங்க ஊர்ல குட் நைட் இப்படி தான் சொல்லுவாங்களா? எப்படினா? ம், தூர போ, ஆ தள்ளி போ. அது ஒண்ணும் இல்ல. நீ வேகமா போக பாத்தியா? உன்கிட்ட பேசணும்னு புடிச்சு இழுத்தேன். அப்படியே பக்கத்துல நின்னேவும். இட்ஸ் ஓகே. என்ன என்ன சிரிக்கிற? இல்ல, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ரூம்ல தனியா நின்னெல்லாம் பேசக்கூடாதுன்னு. நான் இப்ப அவங்களே போக மனசு இல்லாம நிக்கிறாங்க. ஏஹே, யாரு போக மனசுலாம நிக்கிறது? பாவமே, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். அப்பவே நான் கேள்வி கேட்டு முடிச்சிட்டேன். ஆனா நான் இப்பதானே பதில் சொல்லி முடிச்சேன். சரிதான். ஓகே, நீ கிளம்பு. சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கு. ம். நீ சாப்பிட்டியா? ம்ஹும். இல்ல, எப்போ வந்த? half an hour ஆச்சு. ஓ, சரி, நீயும் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கு. ம் குட் நைட். அப்பவே சொல்லிட்டேன். ஏன் திரும்ப சொல்ல மாட்டியா? குட் நைட் மா. ம். உன் கருங்கூந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும். உன் காதோரம் முறையாடித்தான் ஜென்மம் தீரும். உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும். என் மனதோடு சேர்த்து வைத்த வழிகள் தீரும். உன் காதல் என் கையில் ஒன்றும் அதை தாண்டி ஈஸ்வானி, குட் நைட். பெண்ணே. யோ யோ மனுஷா, யோ எழுந்திரியா? ம் யோ இங்க பாரியா, மணி ஆயிடுச்சு, எழுந்திரு. என்ன சாந்தி, இப்பதான் தூங்க ஆரம்பிச்சேன். போ பேசாம. இப்பதான் தூங்க ஆரம்பிச்சீங்களா? யோ யோ, விடிஞ்சிருச்சியா? மணி 7. 7 ஆயிடுச்சா? ஆமையா, கண்ணை திறந்து பாரு. சரி, இன்னும் 5 நிமிஷம். யோ எழுந்துருங்கிறேன். என்னம்மா காலங்காத்தாலே பக்கத்துல உட்காந்து உசுர எடுக்கிற? யோ கோபத்தை கலப்பாதீங்க, காலங்காத்தால கண்ட மணிக்கு திட்டி போடுவேன். சரி சொல்லு, என்ன எழுப்புன? அது ம் நம்ம பேர பிள்ளைக்கு தலை நிக்கணும்ல. 2 மாசம் ஆச்சு. இன்னும் பாருங்க, பிறக்க முதல்ல எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ண? யோ மனுஷா, தலைக்கறி வாங்கிட்டு வாயா. தலைக்கறியா? ஆமையா, தலைக்கறியை குழம்பு வச்சு பூமாரிக்கு கொடுத்தோம்னா அவ நல்லா சாப்பிட்டா பிள்ளைக்கு தலை நிக்கும். அடியே போடி கிறுக்கி. அவ சாப்பிட்டா புள்ளைக்கு தலை நிக்குமா? காலங்காத்தாலே லூசு மாதிரி பேசிக்கிட்டு போ. லூசு மாதிரியா? இப்ப எழுந்திருக்க போறீங்களா இல்லையா? ஒரு 5 நிமிஷமா? 5 நிமிஷத்துல நீ என்ன தூங்க போறோம்? எழுந்துரு. எழுந்துறியா? நீ இப்படிலாம் சொன்னா எழுந்திருக்க மாட்ட. ஏ சாந்தி, பலான கணத்துல ஒண்ணு விழுந்தது. நீ என்ன அடிச்ச? ஆமையா, எழுந்துரும். அடிச்சியா? ஆமாங்கற, இல்ல இன்னொன்னு கொடுக்கணுமா? வேண்டாமா, எழுந்துடுறேன். சொல்லு, எதுக்கு எழுப்புன? போய் தலைக்கறி வாங்கிட்டு வரோன்னு சொன்னேன். ஒரு 3 மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல 10 நாளைக்கு ஒரு தடவையாவது பூமாரிக்கு தலைக்கறி எடுத்து சாப்பிட வச்சாதான் நம்ம பேரப்பிள்ளைக்கு தலை வேகமா நிக்கும். போறோம், போய் எடுத்துட்டு வரோம். சரிம்மா, எடுத்துட்டு வரேன். 1 2? உமக்கு ஒரு மருமகளா 2 மருமகளா? ஒண்ணுதாம்மா, ஒன்னே ஒண்ணுதான். அப்பனா போங்க, 1 மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. சாந்தி, சொல்லும். ஒண்ணு மட்டும் பிரியப்பட்டு சொல்றேன், கேட்டுக்கிறியா? சொல்றத சொல்லியா? இல்ல அந்த காலத்துலலாம் கணவனே கண் கண்ட தெய்வம்னு காலையில எழுப்ப ஒரு மொத்தல மனைவிமார்க நல்லா குளிச்சு தலை நிறைய பூ வச்சு புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு ஏய் சுவாமி நாதா எழுந்துருங்க அப்படின்னு மரியாதையா எழுப்பி விடுவாங்க. ஆனா நீ எப்படிமா யோசிக்காம பலார்னு ஒண்ணு கொடுத்த? அப்படி உங்கள சாமி நாதான்னு காலை தொட்டு கும்பிட்டு எழுப்பிட்டுதாயா பொழப்பு கூடி போச்சு. நார்மலா வீட்ல ஒண்ணு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. புருஷனுக்கு மரியாதை மனசுல இருந்தா போதும், காலை தொட்டு கும்பிட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்ல. ஹோ, சரி, இப்ப போறீங்களா இல்ல? போறேமா, இத போறேன். கரெக்டா 1 hour உனக்கு கறியோட வரேன். அது என்னையா 1 மணி நேரம்? உன் தம்பிக்காரன் நான் கசப்பு கடை வச்சிருக்கான், போனவன தூக்கி கொடுத்தவன வாங்கிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். போரு. சரி சரி, போறோம், சீக்கிரம் வாங்க. கணவனே கண் கண்ட தெய்வம்னு காலை தொட்டு கும்பிடணுமா? மனுஷனுக்கு ஆசைய பாரு. சாந்தி, சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. எங்க இருந்து? யோ, நீ இன்னும் போலையா? இதோ போயிட்டேன்.
ச்சே இந்த திரு வேற போன் போட்டா எடுக்கிறானா? அப்பையில இருந்து ட்ரை பண்றேன். போன் ரிங் ஃபுல்லா முடியுது, எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றான்? இன்னுமா தூங்குறான்? மணிதான் 7 ஆச்சுல. ஏன்னா அந்த குட்டியை வேற 10 மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். அம்மாட்ட பேசினா அதுக்கு மேல, இவன்ட்ட பேசணும்னு பார்த்தா இதுக்கு மேல. எவன்கிட்ட பேசுறதுனே தெரியல. ஏய் டேய் எடுடா. அவ்வளவுதான், ரிங் முடிஞ்சது. இப்ப என்ன பண்ணலாம்? சரி ஓகே, எப்படியும் நம்ம மிஸ்டு காலை பார்த்துட்டு கூப்பிடுவான். நம்ம நந்துக்குட்டி அங்க எப்படியாவது சமாளிச்சுக்கவா. நாம பண்றதெல்லாம் திரு கிட்ட பேசி உடனே அப்பா அம்மாட்ட பேச சொல்லி நந்தினிக்கு நமக்கும் நிச்சயம் பண்ண சொல்லணும். இன்னைக்கு என்ன ஏதுன்னு ஒரு முடிவு தெரியாம வேலைக்கு கூட போக கூடாது. திரு உன்னை நம்பிதாண்டா இருக்கேன். என்ன பண்ண போறானோ? ரொம்பவே அமர்க்களமா இருக்கு. போன் எடுக்க மாட்டேங்கிறான். இனி என்ன நடக்க போகுதோ? நந்துமா, என்ன ஆனாலும் சரி இந்த கண்ணுமா உன்னை விட மாட்டான். சாந்திமா, நீங்க எதுக்கு கிச்சனுக்கு வரீங்க? போங்க போங்க, எங்களுக்கு வேலை பார்க்க தெரியும். அடியே, தலக்கறி சமைக்கணும். சமைச்சிருவீங்களா? அதெல்லாம் ஏன் இவங்க சமைச்சிருவாங்க. எனக்கு தெரியுமா? இங்க பாரு, அரைச்சு ஊத்தி தான் வைக்கணும். நல்லா அரைச்சு ஊத்தி குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும். அரைச்சு ஊத்தி எப்படியா? சாந்திமா, அதெல்லாம் சூப்பரா வைப்போம். ஓ சரி சரி, என்னன்னு சொல்லு. பட்டை கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், கிராம்பு கொஞ்சம், அப்புறம் மல்லி விதை, வத்தல், சீரகம் எல்லாத்தையும் லேசான தீயில வறுத்து தேங்காய்ச்சல் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு ஊத்தி மண்பானையில கறியை வேக வச்சா அவ்வளவு ருசியா இருக்குமா? பாரா சாந்திமா, நாங்க கிராமத்துல இருந்தோம், மறந்துடாதீங்க. ஆமால, அதுவும் எங்க அக்கா கிட்ட இருந்திருக்கீங்க. எங்க அக்கா கைப்பக்குவம் உங்களுக்கு வராமையா போகும். சரி சரி, இப்ப ராஜுவோட அப்பா கறி எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. நல்லா பக்குவமா வேக வச்சிருங்க. சரி சாந்திமா, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். கருப்பி, இவங்கள் கருப்பி, சொல்லுங்க. இவங்கள் இன்னைக்கு சமையல் நம்ம 2 பேரும் சேர்ந்து அசத்துறோம். சாப்பிட எல்லாரும் நம்ம 2 பேரை மட்டுமே நினைச்சுக்கிட்டு சாப்பிடணும். சரிங்க. இவங்கள் நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? நீங்க என்னென்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க. உங்க பக்கத்திலேயே இருந்து பக்குவமா சமையல் வேலையை முடிச்சிடலாம். சரி கருப்பி, சிரிச்சது போதும், வா வேலையை பார்க்க போலாம். ஏய் இவங்கள், ஏன் இப்படி பண்றீங்க? நான் எப்ப சிரிச்சாலும் சரி பண்ணி பாட்டுங்கறீங்க. போங்க இவங்கள். ஏய் கருப்பி, கருப்பி, நீ சிரிச்சேனா உன் சிரிப்புல நான் மயங்கிற மாட்டேனா? அதான் அப்பப்போ ஒன்னு சிரிக்காதன்னு சொல்றது. ஓ அப்படியா? ஆமா கருப்பி. ஐயோ, ஏய் இவங்கள் எப்பவுமே ஸ்வீட். விருந்து தடபடலாம் நடக்குது போல. விருந்தா? ஆமாண்டி, மருமகளுக்கு தலைக்கறி தான் சாப்பிடணும்னு உன்னோட அத்தை மாமாவெல்லாம் அடிச்சு எழுப்பி விட்டு கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வர சொல்லி பயங்கரமா சமைச்சிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லாதீங்க. ஏய் நிஜமாதாண்டி, உனக்காக மட்டும்தான் இன்னைக்கு வீட்ல கறி சாப்பாடு. என்னங்க, எனக்காகன்னு சொல்லாதீங்க. பின்ன உங்க பையனுக்காக. ஏன் பையனுக்காகவா? ஆமா, அத்தைக்குனா அவங்க பேரனுக்காக. அவங்க பேரனுக்கு தலை சீக்கிரம் நிக்கணுமா, அதுக்காக தலைக்கறி வாங்கி சமைக்கிறாங்க. அப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டியா? எங்களுக்கு என்ன தெரியாதா? சரி ஓகே, உனக்குன்னு சொல்லி உங்க அத்தை உன் மேல அவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு கொஞ்சம் ஃபில்டப் கொடுக்கலான்னு வந்தேன், அவ்வளவுதானா? மாமா, பில்டப்லாம் ஒண்ணு வேணாம். ஏன் அத்தைய பத்தி எனக்கு தெரியும். தம்பிக்காகனாலும் சாப்பிட்றது நான் தானே, எனக்காக தானே ருசியா சமைச்சிட்டு இருக்காங்க. என்ன மோடி, வர வர சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. என்னாச்சு? முந்திலாம் அடிக்கடி இந்த வீட்ல மாமியா மருமக சண்டை நடக்கும், பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இப்ப எல்லாம் ஆளாளுக்கு கட்டிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு என்னடா பொழப்புங்கிற மாதிரி இருக்கு. ராஜு மாமா, சேட்டை கூடி போச்சோ? உண்மையதானே சொன்னேன். சும்மா வீட்டுல தினம் ஒவ்வொரு பிரச்சனையோட அப்படியே ரணகலமா இருக்கும். இப்ப பாரு, ஒரே குதூகலமா இருக்கு. உங்க ரைமிங்லாம் போதும், வேற ஏதாவது பேசுங்க. நல்லா இருக்கிற குடும்பத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசி வாய விட்டு ஏதாவது சண்டையை முட்டி விட்டுறாதீங்க. அப்படா என்ன பார்த்தா கோல் மூட்டி மாதிரி இருக்கா? கோல் மூட்டியா? ஆமாண்டி, இங்கிட்ட அங்கிட்ட இழுத்து விட்டு சண்டை மூட்டி விடுற மாதிரி இருக்கா? அப்படின்னு சொல்லல, இருந்தாலும் நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. சரிதான், இன்னும் பேசணும், சரிப்பட்டு வராது. இதோட பேச்ச ஸ்டாப் பண்ணிட வேண்டியதா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லடி, வாங்க சமையல் ரெடியா இருக்கும், சாப்பிடலாம். மாமா. என்னடி,
எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறீங்களா? வெளியே வா. எங்க? தெரியல மாமா. தம்பிக்கு கயிறு கட்டி எங்க வீட்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போல. இன்னும் கோவிலுக்கு கூட போல. கூட்டிட்டு போ மாமா, எங்கேயாவது வெளியே ப்ளீஸ். ஏய், இதுக்கெல்லாம் எதுக்கடி ப்ளீஸ்லாம் சொல்ற? போலாம். எங்க மாமா? யோசிக்கல. யோசித்து நாளைக்கு ஈவினிங் கிளம்பலாம். ஈவினிங்கா? ஆஹா. ஏமா? தம்பிய 6 மணிக்கு மேல எப்படி மாமா வெளியே கூட்டிட்டு போறது? ஏன் கூட்டிட்டு போக கூடாதா? ஏனுங்க, இன்னும் 3 மாசம் கூட ஆகலைல. சரி, ஓகே. தம்பியை வீட்ல விட்டுட்டு வந்துடலாம். என்ன? அம்மா பாத்துக்குவாங்கம்மா. நாம போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடலாம். 1 மணி நேரத்துலயா? தம்பிக்கு வயித்து கொடுத்தா 1 மணி நேரம் அழாம இருப்பான்ல. இருப்பான். சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். என்னங்க? நான் பாத்துக்கிறேன். ஏ மாமா. நாளைக்கு நாம 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்த போறோம். ஓகேவா? ராஜு அண்ணா. என்ன கருப்பி, ஏன் இப்படி கத்துற? கத்துறேனா? ராஜு அண்ணா, உங்களை கூப்பிடுறேன். கூப்பிடுறியா? ஆமா ராஜு அண்ணா, சாப்பிட. சாப்பாடு ரெடி. வாங்க வாங்க. பூமாரி, நீயும் வா. சரி கருப்பி, போ வாரோம். சாப்பாடு எல்லாத்துக்கும் தட்டுல அம்மா எடுத்து வச்சாச்சு. லேட் பண்ணாம வாங்க, பிறகு ஆறிடும். ஓகே, ஓகே, இதோ வந்துடுறோம். சரிங்க ராஜு அண்ணா. ஏய் வா, இல்லாட்டி அடுத்த அம்மா வந்துருவாங்க. சரிங்க, போலாம். தம்பி முழிச்சுதான் இருக்கானோ? இப்பதாங்க தூங்கி எழுந்தான், அதனால இனி தூங்க மாட்டான். சரி சரி, தம்பியவும் தூக்கிட்டு வா. குமாரி, சாப்பிடுமா. உனக்காக தான் இது வச்சிருக்கு. நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. சரிங்க அத்தை. மா, அப்பனா இது எங்களுக்காகலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என் மருமகளுக்கு, அப்புறம் தான் உங்களுக்கெல்லாம். மா, இருந்தாலும் இதெல்லாம் ஓவர். அது எப்படிமா தலக்கறி சாப்பிட்டா தம்பிக்கு தலை நிக்குமாக்கும்? அடியே, இதெல்லாம் பொய் இல்ல. நீ பிறந்தப்போ உன் அண்ணன் பிறந்தப்பெல்லாம் என் அம்மா இப்படிதான் வச்சு கொடுத்தாங்க. மாசத்துல ஒரு 4-5 நாள் எடுத்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோ. அந்த 1 மாசத்துலயும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலை கிடுக்கு கிடுக்குன்னு ஆடுற பிள்ளைங்க தலை நல்ல கின்னு நின்னுக்கிடும். மாமா, அப்பனா கால் கறி சாப்பிட்டா கால் என்ன ஸ்ட்ராங்கா நின்னுக்குமா? உண்மைதாண்டி, காலுக்கு நல்லது. ஐயோ அம்மா, போங்க. பாட்டி மாதிரி பேசாதீங்க. ஏய், எல்லாத்துலயும் ஒரு சில உண்மை இருக்கும்டி. பாப்பா விடு, அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நாம மறுத்து பேச வேண்டாம். சாப்பிடு. ஆமாடா ஹாசினி, சாப்பிடு சாப்பிடு. பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. குழம்பு செம்ம அருமை. அப்பாப்பா, ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. காலையில உங்க அம்மாட்ட அடி வாங்கி எழுந்து போய் கறி வாங்கிட்டு வந்ததுக்கு உண்மையிலே நல்ல சாப்பாடு. யோ மனுஷா. என்ன சாந்தி? காலையில சும்மா அடிச்சு எழுப்பிட்ட. எத்தனை தடவையா சொல்லுவ? நம்ம பிள்ளைங்களா என்ன பத்தி என்ன நினைக்குங்க? எப்பவும் நினைக்கிறதா நீ ஒரு ராட்சசீனு. யோ, சும்மா சொன்னேமா. இதோட நிப்பாட்டிக்கோங்க. இன்னொரு தடவை அடிச்சு எழுப்புறான்னு சொன்னீங்க. சொன்னா டெய்லி காலையில பெரிய உருட்டுக்கட்டையா எடுத்துட்டு வந்து உங்களை எழுப்புவேன். உருட்டுக்கட்டையா? சரிதான். ஹாசினி, உங்க அம்மா என்ன எழுப்பி விட்டாமா, ஆனா அடிச்சலாம் எழுப்பி விடல. யோ மனுஷா, நீ அடிச்சு எழுப்பலன்னு தான் சொன்னேமா. ஐயோ ஐயோ. அடியே, என்னடி இப்படி நின்னுட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. போய் சேலைய கட்டு. ஏ, இது என்ன சேலை தானே? என்னடி இத போய் கட்டிக்கிட்டு இருக்க? நல்ல சேலைய கட்டி தலை பின்னி பூ வச்சு போடி. போ, 10 நிமிஷத்துல ரெடி ஆகிட்டு வா. மா, வர சாக்லேட் பாய்க்கு இவ்வளவு போதும். அடியே, இப்படி என்ன வருவேன்? இதுக்கு மேல நீ சேலை மாத்து பூ வையினா நான் வர மாட்டேன். எல்லாம் உங்க அப்பா கொடுக்க செல்லண்டி. அதான் சொல்றது எதுவும் கேட்க மாட்டேங்கிற. சரி, அதை விடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களே, காஃபி போட்டியா? அடுப்புல இருக்கு. சரி, நீ போ, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அடியே, ஏன் செல்லண்டி, காஃபி எடுத்துட்டு வரியா? சரி சரி சரி, சீக்கிரம் கொண்டுட்டு வா. நீங்க போங்க. சரிடி.